ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கணும்னா இந்தியன் பாலிட்டி. அதுல ஒரு 2 அல்லது 3 கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் காலையிலேயே ஒரு இதை வீடியோ போட்டிருந்தேன். அது பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதில் லிங்க் தரேன். அதை ஃபாஸ்ட் பார்த்து முடிச்சிருங்க. ஏன்னா எந்தெந்த ஏரியாவில் எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல நான் சொல்லியிருப்பேன் எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு முதல்ல பார்க்கணும். ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல என்னன்னா நீங்க ரொம்ப டெப்தா போகணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறனால மேலோட்டமா நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்ல போனா நீங்க தமிழ்நாடு போலீஸ்க்கு படிச்ச நிறைய பேர் இதை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. ஆனா அதுல என்ன அப்படின்னா நீங்க தமிழ்லயே படிச்சிருந்திருப்பீங்க. ஸோ அதனால கொஞ்சம் எங்கேயாவது கன்ஃபியூஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதை நம்ம ஒரு மேலோட்டமா ஒரு டைம் பார்த்து வச்சுக்கிறோம். இப்ப யாராவது லூசன்ட் நான் படிக்கிறது என்ன சொல்லி தரது என்ன இந்த லூசன்ட் புக்ல இருந்து சொல்லி தரேன். இதை நான் 2015 வாங்கினேன். இதை நிறைய நான் படிச்சேன். ஸோ அந்த டைம்ல இருந்த புத்தகம் தான் இப்பயும் நான் யூஸ் பண்றேன். ஆனா இப்போ கரண்ட் அப்டேட் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆயிருக்கும். ஸோ அதுக்காக நான் நேற்றுக்கு தான் ஆர்டர் போட்டேன். நாளைக்கு புது லூசன்ட் கூட வந்துடும் எனக்கு. ஆனா நான் இதெல்லாம் மாற போறது இல்லையா பத்தியா. இனிமே ஹிஸ்டரி, இந்தியன் பாலிட்டி, ஜியோகிராஃபி இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிக் ஜிகே எப்போதும் மாறப்போக்கூடாது. இது அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இதுல இந்தியன் பாலிட்டியில அந்த எவால்யூஷன் எப்படி ஆச்சு அப்படிங்கறத மட்டும் உங்ககிட்ட நான் இப்ப ஷேர் பண்ண போறேன். முதல்ல பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டிங் ஆக்ட். இது உங்களுக்கு தெரியும். என்னன்னு தெரியும் அப்படின்னா ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க 1773. அப்ப நீங்க இதை தான் அதிகமா தெரிஞ்சுக்கணும். இதுக்குள்ள ஃபேக்ட் எல்லாம் முக்கியமானது. பட் 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல அப்படிங்கும்போது இந்த 1773 இயற்றப்பட்ட சட்டம் இது அப்படின்னா ரெகுலேட்டிங் ஆக்ட். ரெகுலேட்டிங் ஆக்ட் when was established. ரெகுலேட்டிங் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இயர் அப்படின்னு சொல்லி போட்டாங்க அப்படின்னா 1773 அப்படின்னு சொல்லி நம்ம அதை போற அளவுக்கு நம்ம தயாரா இருக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ மேலோட்டமா உள்ள கொஞ்சம் போவோம். திஸ் ஆக்ட் வாஸ் பேஸ்ட் ஆன் த ரிப்போர்ட் ஆஃப் த கமிட்டி ஹெடட் பை த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் லார்ட் நார்த். லார்ட் நார்த் அவர் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் அவருடைய தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட் அடிப்படையில இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் உருவாக்கப்பட்டுச்சு. ஓகே, கவர்னன்ஸ் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் புட் அண்டர் பிரிட்டிஷ் பார்லிமெண்டரி கண்ட்ரோல். ஓகே, அப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆட்சி செய்யும் போது அதை டைரக்டா அதுக்கு முன்னாடி அவங்க தனிப்பட்ட முறையில இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்டரி கண்ட்ரோல்ல டைரக்டா வர ஆரம்பிச்சிருச்சு. இதுல பாத்தீங்க அப்படின்னா கவர்னர் ஆஃப் பெங்கால் வாஸ் நாமினேட்டட் அஸ் ஏ கவர்னர் ஜெனரல். ஓகே, ஃபார் த 3 பிரசிடென்ட்ஸ் ஆஃப் த கல்கத்தா, பாம்பே அண்ட் மெட்ராஸ். இதுல இம்பார்ட்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிலேயர்கள் அதிகம் குடிபெயர்ந்து பாத்தீங்கன்னா மேப்லயே ஒரு டைம் பாருங்க நீங்க. கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ் இந்த ஏரியால பாத்தீங்கன்னா இவங்க முழுக்க கடல் வணிகம் தானே, கடல் வழியா தானே உள்ள வந்தாங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாம்பே, அதுக்கப்புறம் இந்த பக்கம் கீழே பாத்தீங்கன்னா மெட்ராஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல போனீங்கன்னா இந்த ரைட் சைடு மேல போனீங்கன்னா உங்களுக்கு கல்கத்தா. ஸோ 3 ஏரியாவிலையும் அந்த கடல் சார்ந்த வாணிகம் செஞ்சனால இந்த 3 ஏரியாலையும் ரொம்ப முக்கியமா இவங்க இருந்தாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த 3ஐயும் அவங்க கைப்பற்றிருந்தாங்க. இந்த கவர்னர் ஆஃப் பெங்கால் வாஸ் நாமினேட்டர். இதுக்கு அந்த கவர்னர் பெங்கால் தான் ரொம்ப பவர்ஃபுல்லானவன். இந்த கவர்னர் ஆஃப் பெங்கால் வாஸ் நாமினேட்டட் அஸ் கவர்னர் ஜெனரல் ஃபார் ஆல் 3 பிரசிடென்ட்ஸ் ஆஃப் கல்கத்தா, பாம்பே அண்ட் மெட்ராஸ். இந்த 3க்கு தலைமை தாங்கக்கூடிய ஆளா யாருன்னா இவன் தான் ஆயிட்டான். என்ன பேர்லன்னா கவர்னர் ஜெனரல். கவர்னர் ஆஃப் பெங்கால் தான் கவர்னர் ஜெனரல் பேர்ல 3ஐயும் தலைமை ஏற்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டான். அப்படியான முதல் ஆளு இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அப்படியான முதல் ஆள் யாரு அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் வாஸ் தி ஃபர்ஸ்ட் சச் கவர்னர் ஜெனரல். ஓகே, கவர்னர் ஜெனரல் முதல் அந்த கவர்னர் ஜெனரல் யாரு அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சுப்ரீம் கோர்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் கல்கத்தா. ஓகே, முதல்ல சுப்ரீம் கோர்ட் எங்க இருந்துச்சு பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட காலகட்டத்தில் கல்கத்தாவில் உருவாக்கப்பட்டுச்சு. கவர்னர் ஜெனரல் வாஸ் எம்பவர்ட் டு மேக் ரூல்ஸ், ரெகுலேஷன் அண்ட் ஆர்டினன்ஸ் வித் த கன்சென்ட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் படி அவங்களுடைய கருத்துப்படி பரிந்துரைப்படி கவர்னர் ஜெனரல் சட்டத்தை உருவாக்கலாம், சட்டங்களை விதிகளை உருவாக்கலாம். ஸோ இது கொஞ்சம் பேசிக்கானது. அதனால கொஞ்சம் டெப்தா போகலாம். போக போக இந்த அளவுக்கு இருக்காது, மேலோட்டமா இருக்கும். பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784. பிட் இந்தியா சட்டம் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டீங்க. என்ன அப்படின்னா ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 கொண்டு வந்தாங்க. அதுல இருந்து குறைகளை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 1784 பிட் இந்தியா சட்டம், பிட்ஸ் இந்தியா ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஓகே, இதுல சொல்லியிருப்பாங்க. இட் வாஸ் enacted to improve upon the provisions of regulating act of 1773 to bring out the better discipline in the company system of the administration. ஓகே, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டத்தை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. A 6-member board of controllers was set up. ஒரு 6-member board of controller செட் அப் பண்ணாங்க. ரைட்டா? சோ இது இம்பார்ட்டன்ட். அது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆல் பொலிட்டிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி were given to this board. ஓகே, எல்லா பொலிட்டிக்கல் சார்ந்த பொறுப்பும் இவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு.
இது வந்து பேசிக்கானது. நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கலாம். இந்த புக் வந்து தேவைன்னா நீங்க வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான புத்தகம். இதுல இருந்து நார்த்ல பாத்தீங்கன்னா இந்த புத்தகம் தான் விரும்பி படிப்பாங்க. ரொம்ப முக்கியமான புத்தகம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 17th சென்ச்சுரி ரெகுலேட்டிங் ஆக்ட், அதுக்கப்புறம் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் வந்து 1784, அடுத்தது பாத்தீங்கன்னா சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793, பட்டய சட்டம் நம்ம சொல்லுவோம். ஓகே, பட்டய சட்டம் 1793. ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு ஒரு முறையும் இங்க பாருங்க, பட்டய சட்டம் 1793, பட்டய சட்டம் 1813. அப்ப இது என்னன்னா சார்ட்டர் ஆக்ட். உங்களுக்கு பட்டய சட்டம்னா தெரியும், ஆனா சார்ட்டர் ஆக்ட்ங்கும் போது அங்க டவுட் வந்திருக்கும். ஓகே, சோ அதுல கொஞ்சம் நம்ம தெளிவாகணும். அதுக்குதான் வந்து இதை வந்து ஒரு மீள்பார்வையா நான் கொடுக்குறேன். 1793, 1813 இதுல ஒவ்வொன்றிலி என்னென்ன முக்கியமானது அப்படின்னு பாருங்க. சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793, மெயின் ப்ரொவிஷன் ஆஃப் த ப்ரீவியஸ் ஆக்ட்ஸ் வேர் கன்சாலிடேட்டட் இன் திஸ் ஆக்ட். ஓகே, சோ இதுக்கு முன்னாடி வந்து ஒழுங்குமுறை சட்டம், பிட் இந்திய சட்டம் 2 இயற்றப்பட்டது. அதுல இருக்க குறைகளை சரி செஞ்சு உறுதிப்படுத்துவதான் இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793 மிக முக்கியமான நோக்கம். ஓகே, ப்ரொவைடட் ஃபார் த பேமெண்ட் ஆஃப் த சேலரிஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த போர்ட் ஆஃப் கண்ட்ரோலர். முன்னாடி வந்து 6 பேர் கொண்ட வந்து ஒரு போர்ட் ஆஃப் கண்ட்ரோலர் குழு ஒன்று உருவாக்கலாம். அவங்களுக்கு யாரு சம்பளம் தருவாங்க அப்படிங்கறத இதை சொல்லி ப்ரொவைடட் ஃபார் த பேமெண்ட் ஆஃப் த சேலரிஸ் ஆஃப் த மெம்பர் ஆஃப் த போர்ட் ஆஃப் த கண்ட்ரோலர்ஸ் ஃப்ரம் இந்தியன் ரெவென்யூ. இந்தியாவோட வருமானத்திலிருந்து இவங்களுக்கு சம்பளம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, கோர்ட்ஸ் வேர் கிவன் த பவர் டு இன்டர்பிரேட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். கோர்ட்டுக்கு வந்து இப்போ சட்ட அந்த விதிமுறைகளை வந்து பத்தி அது விவரித்து சொல்லக்கூடிய அந்த உரிமை வந்து இவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813, ட்ரேட் மோனோபலி ஆஃப் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி came to an end. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் வந்து இங்க உள்ள வந்தது என்ன, 16th செஞ்சுரியில வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான். 1600ல வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் உள்ள வரான். கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவன் தன்னுடைய வலிமையை வந்து அதிகப்படுத்தலாம். ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க, அந்த 1773ல வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட்ல இருந்து டைரக்டா வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரியே வந்து தன்னுடைய அந்த அதிகாரத்தெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல வந்து இங்க பாருங்க, ட்ரேட் மோனோபலி ஆஃப் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கேம் டு an end. இவங்க வந்து ட்ரேட் மோனோபலி அந்த வியாபார முற்றுரிமை வந்து முழுசா ஒழிச்சிட்டாங்க. எதுனா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட இருந்து அதை முழுசா ஒழிச்சிட்டாங்க. ஓகே, பவர்ஸ் ஆஃப் த 3 கவுன்சில்ஸ் ஆஃப் மெட்ராஸ், பாம்பே அண்ட் கல்கத்தா வேர் enlarged. They were also subjected to grant control of the British Parliament. ஓகே, இவங்க டைரக்டா வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கண்ட்ரோல்ல வந்துட்டாங்க. யாருன்னா மெட்ராஸ், பாம்பே, கல்கத்தா. இந்த 3 கவுன்சில் தான் அந்த டைம்ல வந்து இவங்களுடைய பீரியட்ல இருந்துச்சு. ஓகே, அடுத்து பாருங்க, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. The Christian missionaries were allowed to spread their religion in India. ஓகே, கிறிஸ்துவ மதத்தவர்கள் தன்னுடைய சமயத்தை வந்து பரப்பிக் கொள்வதற்கு உரிமை வந்து வழங்கப்பட்டது. இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813. அடுத்தது லோக்கல் அட்டானமஸ் பாடிஸ் வேர் எம்பவர்ட் டு லெவி டாக்ஸஸ். உள்ளூர் அமைப்பு வந்து வரி விதிப்பதற்கான உரிமை வழங்கப்பட்டுச்சு. அடுத்தது பாருங்க, சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833. 1833 இதுல பாருங்க, த கவர்னர் ஜெனரல் அண்ட் ஹிஸ் கவுன்சில் வேர் கிவன் வாஸ்ட் பவர்ஸ். அந்த கவர்னர் ஜெனரலுக்கும் அது என்ன, ஃபர்ஸ்ட் வந்து பெங்காலோட கவர்னர் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து 3 மாகாணத்துக்குமே இவர் தான், சென்னை, கல்கத்தா, மும்பை 3க்குமே வந்து இந்த கவர்னர் ஜெனரல் தான் வந்து முக்கிய பொறுப்பா இருந்தாரு. அதுக்கு கீழே வந்து ஒரு கவுன்சில் இருந்துச்சு. இதுல வந்து அவர் சொன்னார், கவர்னர் ஜெனரல் அண்ட் ஹிஸ் கவுன்சில் வேர் கிவன் வாஸ் பவர். இந்த சட்டத்தின் படி சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833ல வந்து மிகப்பெரிய வந்து பவர் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திஸ் கவுன்சில் could legislate for the whole of India subject to the approval of the board of controllers. அந்த 6 பேர் கொண்ட போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கா பாத்தீங்களா, அவங்களுடைய அனுமதியோட, ஓகே, அவங்களுடைய பரிந்துரையோட இந்தியா முழுவதும் சட்ட இயற்றுக்கான உரிமை யாருக்கு இருந்ததுன்னா கவர்னர் ஜெனரலுக்கு வந்து இருந்துச்சு. The council got full powers regarding revenue and a single budget. எப்ப தாக்கல் பண்ணிருக்காங்க பாருங்க, 1833லயே பட்ஜெட்லாம் தாக்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. A single budget for the country was prepared by the governor general. ஓகே, இதுல வந்து இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். For the first time, the Governor General's government was known as the Government of India and his council as the Indian Council. Okay, so இந்த பாயிண்ட் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. Charter Act of 1833ல வந்து இதுவரையிலும் வந்து கவர்னர் ஜெனரல் கவர்மெண்ட் அப்படின்னு அழைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இனிமே எப்படி அழைக்கப்படும், இந்த சட்டத்தின்படி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் அப்படின்னும், அப்புறம் வந்து கவர்னர் ஜெனரல் அந்த குழுவை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியன் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னும் சொல்றாங்க. ஓகே, அடுத்தது சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. சார்ட்டர் ஆக்டோட லாஸ்ட் எதுனா இந்த சார்ட்டர் ஆக்ட் தான் 18. ஓகே, இப்ப தெரியும் நினைக்கிறேன். சார்ட்டர் ஆக்ட் லாஸ்ட் பார்த்தா 1850 தான் லாஸ்ட். This was the last of the charter acts and it made important changes in the system of Indian legislation. இந்தியன் லெஜிஸ்லேஷன்ல வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதால இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டுச்சு.
ஓகே, இந்த சட்டம் வந்து எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, திஸ் ஆக்ட் followed a report of the Governor General Dalhousie ஃபார் இம்ப்ரூவிங் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த கம்பெனியோட வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு வந்து கவர்னர் ஜெனரல் வந்து டல்ஹௌசி அப்ப இருந்தாரு. அவருடைய கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டுச்சு. ஓகே, a separate governor for Bengal was to be appointed. முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 3 மாகாணத்துக்குமே தனித்தனி வந்து ஆளுநர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வங்காளத்தோட ஆளுநர் தான் அதிக பலமிக்கவர், மற்ற மாகாணத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆளுமையா இருக்கக்கூடியவரா இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா கவர்னர் ஃபார் பெங்காலுக்குனே வந்து தனியா வந்து ஒரு கவர்னர் வந்து ஏற்படுத்திட்டாங்க. ஓகே, கவர்னர் ஜெனரல் அவர் வந்து இனிமே என்ன கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவரு தனியா ஆயிட்டாரு. ஓகே, ஸோ இதுதான் வந்து இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த நீங்க இந்திய விடுதலை போராட்ட வரலாறு படிக்கும்போது 1857 வந்து ரொம்ப முக்கியமானது இல்லையா? அவங்க எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கணும். அதுலதான் வந்து முதல் சுதந்திர போராட்ட விடுதலை போராட்டம் வந்து அந்த போராட்டம் நடந்தது. முதல் கழகம், பெருங்கிளர்ச்சி அப்படின்னு சொல்லி பல விதமா அழைப்பாங்க. இதுல பாருங்க, அதுக்கப்புறம் அந்த கழகத்துக்கு அப்புறம் தான் வந்து இன்னும் வந்து பிரிட்டிஷ்கார் வந்து இன்னும் தீவிரமா வந்து இந்திய நாட்டு மேல வந்து தன்னோட ஆதிக்கத்தை வந்து செலுத்த ஆரம்பிச்சான். முழுக்க வந்து இந்த கம்பெனி ஆட்சியை வந்து முழுசா ஒழிச்சுட்டான். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் ஆஃப்டர் 1857. Government of India Act 1858. British government decided to assume sovereignty over India from the East India Company in an apparent consequence of the revolt of 1857. 1857 கலகரத்தின் அத காரணமா வச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து முழுசா அவங்களே நீக்கிட்டாங்க. டைரக்ட் கண்ட்ரோல் வந்து போயிடுச்சு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பிரிட்டிஷ் தலைமையேற்றது வந்து நேரடியா வந்து எல்லா பவரும் போயிடுச்சு. டிஸ்கிரைப் as an armed சிப்பாய் mutiny by the பிரிட்டிஷ்கார நம்மள அந்த கழகத்தை என்ன சொல்றா அப்படின்னா பாருங்க, ஆர்ம்டு சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆனா நம்ம ஆளுங்க எப்படி சொல்றாங்க, and remember the first war of independence by the Indians. முதல் சுதந்திர விடுதலை போராட்டம் அப்படின்னு இந்தியர்கள் வந்து அதை வந்து அழைக்கிறாங்க. ஓகே, அடுத்தது இதுல இம்பார்ட்டன்ட் அப்படியே பாத்தீங்க அப்படின்னா வித்தவுட் எனி பாப்புலர் பார்ட்டிசிபேஷன் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, ஸோ இது வந்து நீங்க மேலோட்டமா தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப டெப்தா போனாலும் இந்த என்ன போல வந்து கிராமத்தில் இருக்க பசங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நான் மேலோட்டமா வந்துடுறேன். அடுத்தது வந்து ப்ரொஃபஷனல் கவர்மெண்ட் டு ஃபங்க்ஷன் அண்டர் த சூப்பரண்டன்ஸ். ஓகே, அடுத்தது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 படி த பவர் ஆஃப் த கிரவுன், அந்த பிரிட்டிஷ் தலைமையத்தோட அந்த பவர் வந்து யார்கிட்ட கொடுத்தாங்க, வேர் டு பி எக்ஸசைஸ்டு பை த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா வந்து அமைக்கப்பட்டுச்சு. அந்த குழு தான் வந்து அவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஓகே, ஃபார் இந்தியா assessed by the council of the 15 members. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து செயலாளர் வந்து அமைக்கப்பட்டாரு. அவர்கிட்ட வந்து ஒரு குழு இருந்தது. அதுல வந்து 15 மெம்பர்ஸ் வந்து இருந்தாங்க. known as the council of India. அவங்க தான் வந்து council of India அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த இதை பொறுத்தளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1858ல. அடுத்தது பாருங்க, இது 2 ஆக்ட், இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861. இது எல்லாமே பார்த்தோன்னா இந்தியோட லெஜிஸ்லேட்டிவ் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணதுல வந்து இது 2க்கும் வந்து அதிக இம்பார்ட்டன்ட் இருக்கு. அதை யாருன்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861க்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892க்கும். ஸோ இது 2ஐயும் வந்து மேலோட்டமா அந்த இயர் பிளஸ் வந்து கவுன்சில் ஆக்ட் என்னங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமானது. ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா இந்த கீழே வர்றதுதான். இதுலயும் வந்து அந்த இயர் பிளஸ் வந்து யார் டைம்ல கொண்டு வந்தாங்க அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவல். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வேர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஜிகேல வந்து எல்லா சப்ஜெக்டையும் ஒன்னு சேர்த்து ஒன்னு கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து இன்னும் சொல்ல போனா இதை வந்து கொஞ்சம் டஃப்னு கூட சொல்லலாம். ஆனா கொஸ்டின் வந்து மேலோட்டமா இருக்கும் அப்படின்னு முழுசா நம்புறதுனால ஸோ ஓகே, மேலோட்டமா படிச்சா போதும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ் அண்ட் த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்ல வந்து மின்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. ஓகே, 1909 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல பாருங்க, ரிஃபார்ம்ஸ் ரெக்கமெண்டட் பை த தென் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஃபார் இந்தியா. அந்த டைம்ல யார் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஃபார் இந்தியாவை யார் இருந்தாங்கன்னா லார்ட் மார்ஸ்லே. அவர் வந்து இருந்தாரு. அடுத்தது வைஸ்ராயா அப்ப யார் இருந்தாங்கன்னா லார்ட் மின்டோ வந்து இருந்தாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து மார்லி மின்டோ ரிஃபார்ம் வந்து கொண்டு வராங்க. ஓகே, இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட பெரிய முக்கியமான இல்லைன்னா இந்த மேக்ஸிமம் நம்பர்ஸ் ஆஃப் த அடிஷனல் இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அந்த கவுன்சில் இருக்க மெம்பர்ஸ் வந்து அதிகப்படுத்த சட்டசபையை பாராளுமன்ற நாடாளுமன்றம் இதை வந்து அதிகப்படுத்திட்டே இருக்கிறது தான் இனி வரும் காலகட்டத்தில் இருக்க முக்கியமான வேலையாகும். இதுல ரொம்ப முக்கியமானது ஒண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுல எப்பயா கேட்டாங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க, கேட்கறதுக்கும் இந்த வாய்ப்பு இந்த வருஷமும் இருக்கு.
என்னன்னு பாத்தீங்கன்னா it provided for the first time for the separate representation of the Muslim community and thus sowed the seed of separatism. இந்த இதுல தான் வந்து முஸ்லீமை சேர்ந்தவர்களுக்கும் வந்து தனி பெருமான தனி வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து தரோம், தனி அவங்களுக்குன்னு வந்து ரெப்ரசன்டேஷன் வந்து தரோம் அப்படின்னு சொல்லி முதல் விதையை வந்து தூறாங்க. எங்க அப்படின்னா மார்லி மின்டோஸ் அந்த சீர்திருத்தத்துல தான் 1909. கேட்டா இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1915. அடுத்தது மாண்டேகு சேம்ஸ்ஃபோர்ட் ரிப்போர்ட் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. மாண்டேகு சேம்ஸ்ஃபோர்ட் ரிப்போர்ட். ஓகே, ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். 1909 மார்லி மின்டோ அவங்களுடைய வந்து ரீஃபார்ம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 1919 மாண்டேகு சேம்ஸ்ஃபோர்ட் இவங்களுடைய ரீஃபார்ம். The then Secretary of State for India Montagu and the Governor General Lord Chelmsford formulated proposal for the Government of India Act 1919. Okay, so இதுல வந்து ஒவ்வொன்றா வந்து சொல்லிட்டே இருக்காங்க. இதுல என்ன பண்ணாங்க அப்படின்னா the subject of administration were to be divided into two categories. ஒன்னு என்ன சென்ட்ரல், இன்னொன்னு வந்து ப்ரொஃபஷனல். இன்னொன்னு ப்ரொஃபஷனல், இது வந்து மாகாணம், இது வந்து மாநிலம், இது வந்து மாநிலத்துக்கு சேர்ந்தது. ஓகே, ஒன்னு வந்து ரெண்டு பிரிவா பிரிச்சிருக்காங்க. சென்ட்ரல் சப்ஜெக்ட்ஸ் வேர் தோஸ் விச் எக்ஸ்க்ளூசிவ்லி kept under the control of central government. Professional subjects were subdivided into transferred and reserved subjects. ரெண்டு பிரிவா பிரிக்கிறாங்க. இது வந்து ரொம்ப டெப்தா நீங்க போக தேவையில்லை. ஓகே, இதுல வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய எக்ஸாம் படிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது. இதுல இந்த இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுனா the Indian legislature was made for representative and for the first time bicameral. ஓகே, bicameral ரெண்டாவே கொண்டது வந்து உருவாக்குனாங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம். இதுல அப்படின்னா மாண்டேகு சேம்ஸ்ஃபோர்ட் 1919. ஓகே, அதுல வந்து the upper house was named the council of state. ஓகே, மேலவை அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா council of state அப்படின்னு சொல்றாங்க. This was composed of 16 members of the whom 34 were elected. ஓகே, இது வந்து மொத்தம் வந்து மேலவையை வந்து என்னன்னு சொன்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல மொத்தமா வந்து 60 உறுப்பினர்கள். அது 60 உறுப்பினர்கள் வந்து 34 பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த 61 1961 1992 அதுல எல்லாம் வந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ்ல வந்து மெம்பர்ஸ் இருக்க பாருங்க, அவங்கள வந்து எக்ஸ்டெண்ட் பண்றது, இவங்களுக்கு பவர் கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்களை தான் அதிகமா ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது பாருங்க. The lower house was named the legislative assembly. This was composed of the 144 members of the whom 104 were elected. லோயர் கீழவை என்னன்னு சொல்றாங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து மொத்தமா 144 மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க. அதுல 104 பேர் வந்து எலெக்டட். ஓகே, ஸோ இதுதான் வந்து 1919 வந்து மாண்டேகு சேம்ஸ்ஃபோர்ட் இவங்களை வந்து முக்கியமானது. அடுத்தது சைமன் கமிஷன். இந்த மாண்டேகு சேம்ஸ்ஃபோர்ட் இவங்களுக்கு குழு செய்தப்பட்ட அந்த சீர்திருத்தம் எந்த அளவுக்கு வந்து நடைமுறையில சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லி அதை பத்தி ஒரு அறிக்கையை சமர்ப்பணம் செய்யறதுக்காக, ஏன்னா அந்த 1990 வந்து சொல்லிடுவாங்க 10 வருடத்துக்கு அப்புறம் வந்து இந்த சட்டத்தை வந்து அதாவது பரிசோதனை செய்யப்படும், ஒரு குழு கொண்டு பரிசோதனை செய்யப்படும். அதன் அடிப்படையில தான் வந்து 1927 வந்து சைமன் கமிஷன் வந்து வராங்க. அந்த கமிஷன் தான் வந்து இங்க வெளியே போ அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிஞ்சது. இதெல்லாம் நீங்க வந்து ஏற்கனவே இந்திய விடுதலை போராட்டத்திலேயே வந்து தமிழ்ல படிச்சிருப்பீங்க. ஸோ கடைசியா வந்து பாக்கணும், இதுல இருந்து சைமன் கமிஷன் வந்து எப்படின்னா 1927. அப்ப அவங்ககிட்ட கேட்கிற கேள்வி என்ன, சைமன் கமிஷன் வந்து எப்போ வந்து இந்த குழு வந்து இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி 1927. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் எப்போ இயற்றப்பட்டுச்சு அப்படின்னா 1935 தான் இயற்றப்பட்டது. இன்னைக்கு நாம பயன்படுத்துற இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன் வடிவம் எதுனா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். இதை அடிப்படையா வச்சுதான் வந்து நமக்கு இந்திய அரசியல் சட்டத்தை வந்து நம்மளோட இதை உருவாக்குனாங்க. ஓகே, த ஆக்ட் ஆஃப் 1935 பிரிஸ்கிரைப் த ஃபெடரேஷன் டேக்கிங் த ப்ரொவிஷன்ஸ் அண்ட் த இந்தியன் ஸ்டேட்ஸ். ஓகே, இதுல அப்படியே நம்ம இம்பார்ட்டன்டாக பாத்தீங்க அப்படின்னா இதுல ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப உங்களுக்கு முக்கியமானது. இது கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. The threefold division in the act of 1935 there was a federal list. நம்ம இப்ப இருக்கு பாத்தீங்கன்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. சோ அதோட முன்வடிவம் வந்து இங்க இருந்து தான். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் 1935 ஆக்ட் தான் வந்து இப்ப இருக்க அரசியல் சட்டத்துக்கு முன்மாதிரி. சோ இதுல இருந்து தான் வந்து அதை எடுத்திருக்காங்க பாருங்க. Federal list for which the federal legislative had exclusive power of the legislation, where there was a professional list of matters over which the professional legislature had exclusive jurisdiction. There was a concurrent list. இதுதான் வந்து பொது பட்டியல். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் இருக்கு. மத்திய பட்டியல் இருக்கிறது வந்து மத்திய அரசு மட்டும் இயற்றக்கூடும். மாநில இருக்கிற பட்டியல்ல வந்து என்னென்ன ஐட்டம் இருக்கோ அதுல எல்லாத்துலயும் வந்து மாநில அரசு சட்டம் இயற்றும். அடுத்தது பொது பட்டியல் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் ரெண்டுமே இயற்றும். இதுல எது மேலாண்மையானு பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசு இயற்றக்கூடியதுதான் வந்து மேலாண்மையானது. அடுத்ததுன்னா
கிரிப்ஸ் கமிஷன். ஓகே, 1942ல வந்து பாத்தீங்கன்னா கிரிப்ஸ் கமிஷன் வந்து இந்தியாவுக்கு வருது. இவன் என்ன சொல்ற அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வாண்ட்ஸ் டு பி ஃப்ரேம்டு பை த எலெக்டட் கான்ஸ்டிடியூட் அசம்பிளி பை த இந்தியன் பீப்புள். த கான்ஸ்டிடியூஷன் ஷுட் கிவ் இந்தியா. ஸோ ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்றேன்னா, என்னன்னா 1942 அந்த டைம்ல வந்து செகண்ட் வேர்ல்ட் வார் நடக்குது. ஓகே, செகண்ட் வேர்ல்ட் வார்ல வந்து அவனுக்கு வந்து சப்போர்ட் தேவை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குழு வந்து இந்தியாவோட குழு வந்து அமைக்கிறாங்க. அதுதான் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லி இது பண்ணி இவருடைய கருத்தையும் வந்து ஏத்துக்கல இல்லையா. ஸோ நீங்க வந்து படிச்சிருப்பீங்க, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வாண்ட்ஸ் டு பி ஃப்ரேம்டு பை த எலெக்டட் கான்ஸ்டிடியூட் அசம்பிளி பை த இந்தியன் பீப்புள். எப்படின்னா, இந்த போர் முடிந்ததுக்கு அப்புறம் எலெக்டட் கான்ஸ்டிடியூட் அசம்பிளி இந்தியாவே வந்து உருவாக்கல, இந்தியர்களே உருவாக்கிற ஒரு எலெக்டட் கான்ஸ்டிடியூட் அசம்பிளி வந்து உருவாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து நம்மளுடைய அரசியல் தலைவர்கள்லாம் வந்து அந்த டைம்ல வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கப்புறம் கேபினெட் மிஷன் வந்து பிளான் வந்து மார்ச் 1946 வந்து இது பண்ணுச்சு. இதுல வந்து லார்ட் அட்லியர்னா அவரு இங்கிலாந்தோட பிரதமர், sent a cabinet mission to India consist of the 3 cabinet ministers, namely Lord Patrick Lawrence, Sir Stafford Cripps and A.V. Alexander. இந்த 3 பேர் சொன்ன குழு வந்து இந்தியாவுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. இதோட மிஷனோட முக்கிய நோக்கம் என்னன்னா, was to help India achieve its independence as early as possible and set up a constituent assembly. ஓகே, எவ்வளவு சீக்கிரம் இந்திய வந்து சுதந்திரத்தை வந்து கொடுக்க முடியும், அதுக்கு வந்து உதவுவதற்காக தான் இங்க வரணும் அப்படின்னு சொல்லி இந்த குழு வந்து அமைச்சு வச்சாங்க. இந்த குழு பண்ண ரொம்ப முக்கியமானது பாருங்க, இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. The cabinet mission rejected the claim for the separate constituent assembly and separate state for the Muslim. இந்த கேபினெட் என்ன அப்படின்னா மறுத்துருச்சு அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு அப்படின்னு சொல்லி தனி நாடாளுமன்றத்தை உருவாக்குறதையும் தனி நாடு உருவாக்குறதையும் வந்து இந்த அமைப்பு, அதாவது கேபினெட் மிஷன் பிளான் வந்து முழுசா வந்து மறுத்துருச்சு. ஸோ இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து மிக முக்கியமான தலைவர் யாருன்னா மவுண்ட் பேட்டன். இவரோட தலைமையில வந்து எல்லா செயலும் வந்து நடைபெற்றது. ஓகே, ஸோ இது வந்து நீங்க நிச்சயம் படிச்சிருப்பீங்க. அடுத்தது இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 வந்து உருவாக்குனாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா போல 2 நாடுகள் வந்து பிரிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்தியன் இன்டரிம் கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா. ஸோ அது வந்து பின்னாடி வந்து ஒரு அமைப்பாவே வரும். அதை வந்து நம்ம பின்னாடி படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல ஒரு பேசிக்கான நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது நிச்சயம் நீங்க வந்து படிச்சிடணும். ஒரு வீடியோ வந்து முழுசா கேட்டுங்க, நான் எங்கெல்லாம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணணும் அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல வந்து ஒரு டைம் ரிவிஷன் பண்ணாவே போதுமானது. இதை வச்சுக்கிட்டே நீங்க உட்காந்துட்டு நம்ம ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சாதானே நம்ம லக்ல வந்து சரியான ஆன்சர் தப்பான ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்க முடியும். ஒண்ணுமே தெரியாம வந்து போட்டோம்னா அது தப்பாறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. கொஞ்சோண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பெட்டர். ஸோ அதுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுதான் வந்து எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகே, பரிணாம வளர்ச்சி வந்து இப்படித்தான் ஆச்சு.